இந்த உலகத்திலேயே முதல் கோவில் எந்த கோவில் அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறைய கோவிலோட லிஸ்ட் வரும். ஆனால் இந்த கோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பூக்கோவில் தான் முதல் கோவில் அப்படின்னு என்னோட இடத்துலேருந்து நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்னென்ன கோவில் அப்படின்றத நீங்களும் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை முழுசாக பாருங்கள். இந்த கோவில் எந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூரில் உள்ள தியாகராஜர் கோவில். இந்த கோவில் தான் உலகம் தோன்றினத்திற்கு முன்னாடியே தோன்றின கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா அதை சுந்தரர் தான் சொல்லியிருப்பாரு. இந்த கோவிலில் உள்ள ஈசன் என்னைக்கு வந்தாரு அப்படின்றது ஈசனை தாண்டி வேற யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு பழமையான ஈசன் இங்க உள்ள ஈசன் அப்படின்னு சுந்தரரால தேவார பதிகமும் படப்பெற்றிருக்கு. இந்த கோவில்ல இல்லாததில்லை சொல்லாததில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. 365 நாளைக்கும் 365 லிங்கமும் இந்த கோவில்ல இருக்கும். வருஷத்தை வச்சு பார்க்க போனால் இந்த கோவில் கட்டினதே 5000 வருஷம் பழமையான கோவில் அப்படின்றாங்க. அதாவது மூத்த கோவில் அப்படின்னு இப்போ வரைக்குமே கல்வெட்டில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த கோவிலை சுற்றிலும் நிறைய கல்வெட்டுகள் இருக்கும். இல்லாதது இல்லை அப்படின்ற மாதிரி இந்த கோவிலில் இல்லாத விஷயமே இல்லை. ஆழி தேர்லேருந்து இந்த கோவிலில் சொல்லிக்கிட்டே போகலாம். நவகிரகங்கள் நேர்கோட்டில் இருக்கிறதுலேருந்து இந்த கோவிலில் யமனே கிடையாது. ஆனால் யமன் அடம் பிடிச்சி வந்திருப்பாரு இந்த கோவிலுக்கு. அதை அடுத்த காணொலியில் பார்க்கலாம். இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் இருக்கும். முக்கியமான விஷயங்கள் அந்த 365 நாளைக்கும் 365 லிங்கங்கள். இங்க எங்க திரும்பினாலும் நீங்க லிங்கத்தை பார்க்கலாம். தனித்தனியா எல்லா பூலோகங்கள்ல உள்ள லிங்கத்தையும் சேர்த்து வச்ச மாதிரி வருஷத்துக்கான எல்லா லிங்கமும் இந்த கோவில் இருக்கும். பிரம்மாண்டமான 4 வீதிகளையும் 4 ராஜ கோபுரங்களையும் 7 நிலை கோபுரங்களையும் கொண்டுள்ளது தான் இந்த கோவில். ஒட்டு மொத்தமாக பார்க்க போனால் இது பெரிய கோவில் அப்படின்னே சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா இது ரொம்ப பெரிய கோவில். எங்கள் உள்ள தியாகராஜர் ரொம்ப அழகானவர், அன்பானவர். ஏன் அப்படின்னா இவரோட முகத்தை மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடியும், காலை பார்க்கவே முடியாது. அழகானவர் சொல்லிட்டோம், அன்பானவர் சொல்லிட்டோம். இதுக்கெல்லாம் அர்த்தங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லணும்ல. நீலத்தம்பாள் மேலே அதிக காதலோடு இருப்பார் இங்கே உள்ள மூலவர். அவங்க தான் இங்கே உள்ள அம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோவிலை பொறுத்த வரைக்கும் காதல் தான் இப்போ வரைக்கும் ஆடிட்டு இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே கமலாம்பிகை அப்படின்னு இன்னொருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள கமலாம்பாள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சிவபெருமானை இப்போ வரைக்குமே காதலிச்சுக்கிட்டு அடம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதுதான் இந்த கோவிலோட பெருமைக்குரிய விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னதான் கோவிலோட மூலவர் தியாகராஜராகவும் மூலவரோட அம்பாள் நீலோத்தம்பாளாவும் இருந்தாலுமே இந்த கோவிலை பற்றி வெளில சொல்லும்போது கமலாம்பாளை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. எங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலுமே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் கமலாம்பாள் ஆட்சி செய்வாங்க. அவ்வளோ அழகான காதல் கதையை இப்போ வரைக்கும் இந்த கோவில் அரங்கேற்றிக்கிட்டே இருக்குங்க. இந்த கோவில் எல்லாத்துலேயுமே சிறப்பு வாய்ந்தது. முதல் கோவில் அப்படின்றதுக்கு மத்தியில் இந்த கோவிலில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நால்வராலையும் பாடல் பெற்ற தலங்களில் இந்த தலமும் ஒன்று. இந்த கோவிலை பற்றி பாடாத பாட்டே அந்த காலத்தில் கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. 4 மண்டபத்திலேருந்து இந்த கோவில் பிரம்மாண்டமான கோவில். இப்போவும் அதே பிரம்மாண்டத்தோட நம்ம கண்ணு முன்னாடி காட்சி அடிக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த கோவிலோட போட்டி போடுற கோவில்லாம் பார்த்துடலாமா வாங்க. இந்த கோவில் கூட போட்டி போடுற கோவில் இன்னொரு கோவில் முதல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கே இருக்குது அப்படின்னா திருவாரூரில் உள்ள குடவாயில் கோவில். குடவாசல் அப்படின்றதுனால குடவாயில் விழுந்ததுனால இந்த ஊருக்கு குடவாசல் அப்படின்னு பேர். அந்த ஊரில் உள்ள ஒரு கோவில் தான் மிகப்பெரிய சிவன் கோவில் அந்த ஊர்லேயே. அந்த கோவிலை யார் கட்டியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோச்சங்கர சோழர் தான் கட்டியிருப்பாரு. அந்த கோவில் மிக பிரம்மாண்டமான கோவில் அப்படின்னே அந்த கோவிலை சொல்லலாம். அந்த கோவில் தான் முதல் கோவில் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இன்னொரு கோவிலும் இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் உள்ள ஆதி கும்பேஸ்வரர் கோவில். அந்த கோவில் ஆதியில கட்டினதுனால ஆதி கும்பேஸ்வரன் கோவில் தான் அந்த கோவிலோட பேரே. அப்படி இருக்கும்போது இந்த கோவில் எப்படி முதல் கோவில்? இது கூடவே திருநெல்வேலியில் உள்ள திருக்கோசமங்கை அந்த கோவிலையுமே முதல் கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல இதுக்கப்புறம் எந்தெந்த கோவிலை முதல் கோவில்னு சொல்லுவாங்கன்றதை நீங்களும் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த கோவில்கள் எல்லாம் முதல் கோவிலாக இருக்கும்போது திருவாரூரை ஏன் முதல் கோவில் அப்படின்னு நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சுந்தரலால் சொல்லப்பட்டிருக்க ஒரு கோவில். முதல் கோவில் அப்படின்னு என்று வந்தார்னு ஈசனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியாப்பட்ட கோவில் தான் இந்த கோவில். அப்படி இருக்கும்போது இந்த கோவில் என்னை பொறுத்த வரைக்கும் முதல் கோவில். அது கூடவே இந்த கோவிலில் இல்லாததில்லை சொல்லாததில்லை. திருவாரூர் அப்படின்றதுனால மட்டும் இல்லாமல் திருவாரூரில் பிறந்தாலே மோட்சம் அப்படின்றது மட்டும் இல்லாமல் இந்த ஊருக்கு நிறைய பழங்கால பேர்களும் பழங்கால புராணங்களும் உண்டு. எங்கள் உள்ள ஈசன் ரொம்ப அழகாக காட்சி தந்திருப்பார். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. திருவாரூரில் ஈபியில் இறங்கி நீங்கள் கொஞ்சம் தூரத்தில் நடந்தே போயிடலாம். இந்த கோவிலுக்கு இன்னொரு வரலாறு சொல்லப்படுறாங்க. என்ன அப்படின்றத பார்ப்போமா. இந்த கோவில் அந்த காலத்துல இருந்த மனுநீதி சோழர் அவரோட காலத்திலேருந்தே இந்த கோவில் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2ஆம் நூற்றாண்டுல எழுதப்பட்ட சிலப்பதிகாரத்திலையும் மனுநீதி சோழரை பத்தி சொல்லியிருப்பாங்க. மனுநீதி சோழன் பசு நீதி கேட்டதுனால தன்னோட மகனையே ஆழி தேர்ல வச்சு அதாவது தேர்ல வச்சு
கொன்னதா சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட அரசன் வாழ்ந்த இந்த திருவாரூர்ல தான் இந்த கோவில் இருக்கு. இந்த திருவாரூர்லயே அந்த ஆடித்தேரும் இருக்கிறதா சொல்றாங்க. அந்த தேரு இப்ப கல் தேரா இருக்கிறதாவும் சொல்றாங்க. அந்த தேரும் இந்த கோவிலை சுத்தி தான் இருக்கும். ரொம்பவுமே அழகா இருக்கும். வெளியில இருந்து தான் பார்க்க முடியும். உள்ளார அலவுட் கிடையாது. இந்த கோவிலுக்குள்ளாரையே அருங்காட்சியகமும் இருக்கு. இங்க கண்டுபிடிக்கப்பட்ட நிறைய விஷயங்களும் இருக்கு. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தர் சிலைகளும் இந்த கோவில்ல இருக்கும். எப்படி அப்படின்னா, நீங்க வடக்கு வீதியிலிருந்து உள்ளார போகும்போது அடுத்த வீதி கதவு வரும்போது, அதாவது நுழைவாயிலுக்கு நீங்க நடந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா அங்க நுழைவாயில் தெரியும். அங்கிருந்து கமலாம்பாள் பார்க்க போறதுக்கு நேர்புறத்துல நீங்க போனீங்கன்னா இங்க அருங்காட்சியகம் இருக்கு. வெளியிலேயே ஒரு புத்தர் சிலையும் இருக்கும். எந்த காலம், என்ன, எங்கிருந்து கண்டுபிடிச்சது அப்படின்றது முதற்கொண்டு அதுலயே பக்கத்துல எழுதி வச்சிருப்பாங்க. புத்தர் சிலை அரிதாதான் இங்க இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுலயே நாகப்பட்டினம் சைட்லாம் நிறைய புத்தர் சிலையை இப்போ வரைக்குமே கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கோவில்ல அந்த காலத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புத்தர் சிலையும் இருக்கு. அதுவும் கருங்கல்லாலான புத்தர் சிலை. புத்தர்கள்லாம் எப்போ வந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல்லவர்கள் காலத்துல இருப்பாங்க, ராஜராஜ சோழர் காலத்திலேயே இருப்பாங்க. அது கல்கி பொன்னியின் செல்வன்லேயே சொல்லியிருப்பாங்க. அந்த புத்தர்கள் இந்த கோவில்ல இருக்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமான விஷயம் தானங்க. இந்த திருவாரூர் கோவில்ல நிறைய சிறப்புகள் இருக்கு. அந்த திருவாரூர் கோவில்ல சொல்லப்படாத சிறப்புகளும் இது வரைக்கும் நமக்கு தெரியாத சிறப்புகளும் நிறையவே இருக்கு. ஆனா இந்த ஒரு சிறப்பை இந்த காணொலியில பார்க்கலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூரை பொறுத்த வரைக்கும் 2 சண்டிகேஸ்வரர் இருப்பார். அது ரொம்பவுமே வித்தியாசமானது. ஏன் அப்படின்னா, எல்லா கோவில்லையுமே ஒரு சண்டிகேஸ்வரர் இருப்பார். என்ன திருவாரூர்ல சண்டிகேஸ்வரர் சிறப்பு அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இங்க 2 சண்டிகேஸ்வரர் இருப்பார். ஏன் அப்படின்ற காரணமும் இந்த வீடியோலயே இருக்கும். ஏன் அப்படின்னு இப்ப பார்ப்போமா? வாங்க முழுசா பார்க்கலாம். இந்த கோவில்ல 2 சண்டிகேஸ்வரர்னு சொன்னோம். ஏன் இவங்க 2 பேரும் இங்க இருக்கிறதுக்கான காரணம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் வாங்க. 2 சண்டிகேஸ்வரர் சொன்னோம் இல்லையா? அதுல ஒருத்தவர் ஆதி சண்டிகேஸ்வரர், இன்னொருத்தவர் யம சண்டிகேஸ்வரர். யமனுக்கு கோவில்ல வேலையே கிடையாது. அதுவும் சிவன் இருக்கிற பக்கம் யமன் வரமாட்டாரு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இதாச்சும் ஒரு சில கோவில்கள்ல மட்டும்தான் யம தர்மரை நம்ம பார்க்கலாம். எடுத்துக்காட்டுக்கு திருவாரூர் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஸ்ரீவாஞ்சியம் பக்கத்துல இருக்குங்க. அந்த கோவில்ல யமனுக்கும் சித்திரகுப்தருக்கும் ஒரு இடமே ஒதுக்கி இருப்பாங்க. அத மாதிரி திருக்கோடிக்காவல் அப்படின்ற ஒரு ஊர்ல யமதர்மருக்கு கொஞ்சம் பிளேஸ் இருக்கும். ஆனா அது யமதர்மர்னு சொல்லாம நம்ம ராஜராஜ சோழர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த பக்கம் நம்ம வந்துடலாம். இங்க யமதர்மருக்கும் சண்டிகேஸ்வரர் பதவி கொடுத்திருக்காங்க. அது என்ன காரணம் அப்படின்றத முதல்ல பார்த்துடலாம். ஏன் அப்படின்னா, யமதர்மர் சண்டை போட்டாராம். ஏன் அப்படின்னா, திருவாரூர்ல பிறந்த யாருக்குமே யமலோகம் வரத்துக்கு அனுமதி கிடையாது. திருவாரூர்ல பிறந்தா முக்தி தான். அதனாலதான் இந்த கோவில் முக்தி கோவில் அப்படின்னு இப்ப வரைக்கும் அழைக்கப்படுது. அந்த காரணத்தினால சண்டிகேஸ்வரர் பதவியை சிவபெருமான் இவருக்கு கொடுத்துட்டார். அவர் அங்கேருந்து வந்து முறையிடுறார். உன் கோயில்ல எனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சிவபெருமான் கிட்ட முறையிட, இவ்வளவு விசேஷமான கோவில் இல்லையா, அதனால யமதர்மரும் இங்க இருக்கணும்னு ஆசைப்பட்டு விரும்பி வந்ததா சொல்லப்படுவாங்க. அதனாலதான் இவருக்கு யமதர்மர் அப்படின்ற பதவியிலிருந்து யம சண்டிகேஸ்வரர் அப்படின்ற பதவியை கொடுத்து ஒரு பக்கத்துல உட்கார வச்சிருப்பாங்க. திருவாரூர் கோவில் எல்லாத்துக்குமே விசேஷமானது. அதே மாதிரி இந்த யம சண்டிகேஸ்வரருக்கும் விசேஷமான விஷயங்கள் இங்க நிறைய நடக்கும். யமதர்மருக்கு இங்க தான் சண்டிகேஸ்வரர் பதவி கொடுத்ததாகவும் சொல்லப்படுறாங்க. அதனால இந்த கோவில் வரதுனால என்ன பயன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யம பயம் யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா அது முற்றிலும் நீங்கி இங்க உள்ள சிவபெருமானோட அருளோட நல்ல ஆயுசு அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. யம பயமெல்லாம் இந்த தலம் போக்கிடும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஆதி சண்டிகேஸ்வரர் பார்க்கலாமா? அவரும் இங்கே தான் இருப்பாரு. சிவபெருமான சுத்தி வரும்போது இவரை நம்ம பார்க்கலாம். இவரோட காட்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இவர் வீதி உலா வர உற்சவ ரூபத்துல ரொம்ப அழகா சிற்ப திருமேனில இருப்பாராம். அதுதான் இவரோட கோலம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பங்குனி உத்திர பெருவிழாப்ப இவர் ஓலை எழுதி படிப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. இது திருவாரூர் கோவில் இல்லையா, அதனால திருமண பக்கம்லாம் லிங்கம் இருக்கும். இந்த சண்டிகேஸ்வரருக்கு பக்கத்திலேயே ஒரு லிங்கம் இருக்கும். அந்த லிங்கம் சண்டிகேஸ்வரரால பூஜிக்கப்பட்ட லிங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இப்போ வரைக்குமே விசேஷமான விஷயமாவும் இங்க நடந்துட்டு இருக்கு. இது கூடவே இங்க நவகிரகங்களுக்கும் சிறப்பு இருக்கு. அதை அடுத்த காணொலியிலேயே நம்ம பார்க்கலாம். இல்லாததில்ல சொல்லாததில்ல அப்படின்ற இந்த திருவாரூர்ல நிறைய விஷயங்கள் இத மாதிரியே இருக்கு. அதுல நவகிரகங்கள் பத்தி பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். இங்க வந்தா நவகிரக தோஷம் எதுவுமே இருக்காது. ஏன் அப்படின்னா, சிவனுக்கு பயந்த நவகிரகங்களை இங்க நம்ம பார்க்கலாம். சாட்சி வேணும்ல, அதுக்கு சாட்சியா ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, இங்க நவகிரகங்கள் எல்லாருமே தன்னோட எல்லா ஆட்டத்தையும் அடக்கி வச்சுட்டு நேர்கோட்டுல இருப்பாங்க. அதுதான் இந்த கோவில்ல நவகிரகங்களோட ஆட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுக்கான சாட்சியே. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க எல்லாருமே ஒரே நேர்கோட்டுல இருந்து தியாகராஜரை வழிபட்டுட்டு இருப்பாங்க. அதனால தியாகராஜரை நம்ம பார்க்க போகும்போது இவங்க நம்மளையும் பார்ப்பாங்க.
இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முன்னொரு காலத்துல தியாகராஜரே அவர் நவகிரகங்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்கள்ட்ட போட்ட ஒரு ஆணை தான். என்ன சிவபெருமானுக்கும் நவகிரகங்களுக்கும் இடையில அப்படின்றத பார்த்துடலாமா வாங்க. முன்னொரு காலத்துல ஒரு அசுரன் இருந்தான். அவன் பேரு சதயகுப்தன். அவனுக்கு சனி தோஷம் பிடிச்சி சனி ஆட்டி வச்சுச்சான். அந்த நேரத்துல அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நவகிரகங்கள் எல்லாரையும் தீயில போட்டு கொளுத்தி அவங்க எல்லாரையுமே போரிட்டாராம் எதிர்த்து. அசுரனோட ஆட்டம் தாங்க முடியாம நவகிரகங்கள் எல்லாருமே திருவாரூரை நோக்கி வந்து தியாகராஜர்கிட்ட முறையிடுறாங்க. அப்படி முறையிடும் போது தியாகராஜர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எல்லாரும் இங்க இருந்துக்கோங்க, நான் உங்களை பாதுகாக்கிறேன். அதுக்கு பதிலா என்ன தரிசிக்க வர ஏன் பக்தர்களுக்கு நீங்க எல்லாரும் இடையூறு பண்ணாம அவங்க வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அதனாலதான் இப்ப வரைக்குமே நவகிரகங்கள்லாம் நேர்கோட்டுல நின்று தியாகராஜரை பாக்குற மாதிரி அவர் யார் வழிபடுறாங்களோ அவங்கள பார்ப்பாங்களாம். அவங்க வாழ்க்கையில எல்லாம் ஏதாச்சும் பண்ணணும்னு இருந்தாலுமே அதை பண்ணாம குறைச்சிப்பாங்களாம். அதனாலதான் இந்த கோயிலுக்கு போய் நவகிரகங்களை பார்க்கறது ரொம்பவுமே நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. நலனும் சனி பகவானும் இங்க வந்து தியாகராஜரை வழிபட்டதுனால திருநள்ளாறுக்கு நீங்க போனாலுமே திருவாரூர் வந்துதான் வணங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அவ்வளோ சிறப்பு இந்த கோவில்ல இருக்கிற நவகிரகங்களுக்கும் உண்டுங்க. ஒரே நேர்கோட்டில் ரொம்ப அழகாக காட்சி தந்திருப்பாங்க இங்கே உள்ள நவகிரகங்கள். கண்டிப்பாக பார்க்க மறந்துடாதீங்க. பக்கத்துலேயே தான் யம சண்டிகேஸ்வரரையும் நீங்கள் பார்க்கலாம். ரொம்பவுமே விசேஷமாக இருக்கும். எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளார நீங்கள் போனதுக்கப்புறம் தியாகராஜரை பார்த்துட்டு திரும்பி சுற்றி வரும்போது இந்த நவகிரகங்களை பார்க்கலாம். ஒவ்வொரு நவகிரகங்களும் அமைதியாக ரொம்பவுமே சாந்தமாக தன்னோட நிலையிலேருந்து கீழே இருக்கிற மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ அழகான விஷயமா இந்த கோவிலில் நவகிரகங்களை நாம் சந்திக்கலாம். அடுத்த பகுதியிலையும் திருவாரூரை பார்க்கலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல இல்லாததில்லை சொல்லாததில்லை, அவ்வளோ புராணங்கள் பாடி வச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட திருவாரூர்ல சித்தர்கள்ல ஒருவரான கமலமுனியும் ஜீவசமாதி அடைஞ்சிருக்கார். 4000 வருஷம் 48 நாட்கள் வாழ்ந்த சித்தர் தான் நாம இப்ப தரிசிக்க போறோம். இந்த சித்தர் எங்க இருக்காரு அப்படின்னா, பூலோகத்திலேயே ரொம்ப பழமையான கோவிலான இந்த திருவாரூர் தியாகராஜர் கோவில்ல தாங்க இருக்காரு. இவரு நிறைய அதிசயங்களை பண்ணியிருக்காரு. அதுல நிறைய விஷயங்கள் அடங்கியும் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே வரிசையா நம்ம பார்க்கலாம் வாங்க. கமலாமுனி அப்படின்ற சித்தர் தான் இப்போ நம்ம தரிசிக்க போகிறோம். கமலாமுனி அப்படின்னே சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், பல பேருக்கு தெரியாது. இவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இடைக்காலம் கடைக்காலம் அந்த சித்தர்கள்லாம் கிடையாது. ஆதி காலத்தில் 18 சித்தர்களில் ஒருவராக இருந்த ஒருத்தர் தான் இந்த கமலாமுனி. அவரை பற்றி தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அவர் இருக்கிற இந்த தியாகராஜர் கோவிலை சுற்றி பார்த்துட்டே பார்க்கலாம் வாங்க. யார் இந்த கமலாமுனி பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம். இவருக்கு 2 சீடர்களும் இவர் 2 பேருக்கு சீடராகவும் இருந்திருக்காரு. அவங்க 2 பேர் யார் யாரு அப்படின்றத பார்க்கலாமா. முதல்ல இவரோட குருவா யார் இருந்தாங்க அப்படின்னா, போகரும் கருவூராரும் இவருக்கு குருவா இருந்திருக்காங்க. போகர்கிட்டேருந்து இவர் அஷ்டம சக்திகள் எல்லாம் கத்திருக்காரு. அது கூட நிறைய விஷயங்களை இவர் கத்துக்கிட்டும் இருந்திருக்காரு. இவரோட சீடர்கள் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குதம்பை சித்தரும் அழகுனி சித்தரும் தான் இவரோட சீடர்கள். குதம்பை சித்தரோட ஜீவசமாதி எங்க இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மயூரேஸ்வரர் கோவில்ல இருக்கும். இவரோட ஜீவசமாதி எங்க இருக்குன்னா, திருவாரூர் கோவில்ல இருக்கு. எல்லா கோவிலையுமே சுத்தி வளைச்சு ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அது மட்டும் முக்கியமா தெரியுது. இப்போ நாம கதைக்குள்ளார போகலாம். இந்த சித்தர் நிறைய விஷயங்களை எழுதியும் இருக்காருங்க. நமக்கு அவரோட நிறைய பாடல்கள் இப்போ வரைக்கும் கையில் கிடச்சிக்கிட்டே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் முக்கியமாக நிறைய நாட்கள் எங்கே வாழ்ந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனாவில் வாழ்ந்திருக்காரு. நம்ம நாட்டுக்கு ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்ற காரணத்தினால அவர் இங்கே வந்து சில பாடல்களையும் எழுதியிருக்காரு. முக்கியமாக இவர் ரேகை சாஸ்திரம் அப்படின்ற நூட்களெல்லாம் எழுதியிருக்காரு. கமலமுனி 300 அப்படின்ற நூலையும் எழுதியிருக்காரு. எல்லாத்தையுமே ஈஸியாக இவர் நமக்கு கொடுத்துடல. இவர் இங்கே அதெல்லாம் அரங்கேற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, நூல் இங்கே பரப்பணும், நூல் இங்கே தான் இயற்றணும் அப்படின்னு சொல்லும்போது, அவர் கருத்துக்கு நிறைய பேர் மாற்று கருத்து தெரிவித்து இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இவர் தன்னோட ஆசிரியரான போகர்கிட்ட போய் கேட்கலாம் அப்படின்றதுனால சதுரகிரி மலைக்கு ஏறி பயணம் பண்ணி அங்கே சித்தர்கள் 18 பேரையும் வச்சுட்டு அவங்க கூட தேவர்கள் எல்லாரையும் கலந்துரையாடி அங்கே அரங்கேற்றிருக்காரு இந்த நூட்களை எல்லாம். இந்த சித்தர் பற்றி படிக்கும்போது இன்னொரு விஷயமும் படித்தேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தவம் பண்ணிக்கிட்டு இருந்தபோது வணிகர் ஒருத்தவர் வந்து, நான் வந்து சிவன் கோவில் கட்டணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன், ஆனால் அது பாதியிலே நின்றுச்சு, வறுமை காரணமாக எனக்கே இப்போ காசு இல்லாமல் போயிடுச்சு, என்னால் சிவன் கோவில் கட்ட முடியல, அந்த கோவிலை நான் கட்டணும் அப்படின்னும் முறையிட்டிருக்காரு. அப்படி கேட்கும்போது, சிவன் கோவில் கட்டுறதுக்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமலாமுனி என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
தேடி கண்டுபிடிச்சு அலைஞ்சு திரிஞ்சு மூலிகையெல்லாம் கொண்டு வந்து ஒரு தைலத்தை பண்ணி அதுலேருந்து பொண்ணு வர வச்சிருக்காரு. அதாவது தங்கத்தை வர வச்சிருக்காரு. தங்கத்தை வர வச்சு வணிகனையும் வர வச்சு உனக்கு தேவையானதெல்லாம் அதுலேருந்து எடுத்து நீ சிவன் கோயிலை கட்டிடு அப்படின்னு இருக்காரு. வணிகனும் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகாம ஏதோ கொஞ்சத்தை மட்டும் அவருக்கு தேவையானதை எடுத்துட்டு போயிட்டு அவர் சிவன் கோவிலையும் திருப்தியா கட்டி முடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த தங்கம் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருந்துச்சாம். அது எடுத்துக்காட்டுக்கு என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்கம் இருந்த பாத்திரம், அதாவது அந்த தைல பாத்திரம் அக்ஷய பாத்திரம் மாதிரி கூட எடுத்துக்கலாம். அதுல இருந்து அல்ல அல்ல தங்கம் வந்துகிட்டே இருந்திருக்கு. அது யார் கையிலையும் தப்பா போயிடக்கூடாது அப்படின்றதுனால இந்த கமலமுனி அதை சதுரகிரி மலைக்கு பக்கத்துல எங்கேயோ வச்சிருக்கதாகவும், அது மேல பாறை ஒன்னதையும் வச்சு அஷ்ட சக்திகளையும் அதுக்கு துணையா வச்சு அதை யாரும் எடுக்க முடியாத அளவுக்கு பாதுகாத்ததாகவும் சொல்றாங்க. அந்த இடத்துல இப்பவும் அத மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறதாவும் இப்போ வரைக்குமே சொல்லிக்கிட்டு இருக்காங்களாம். இவ்வளவையும் பண்ண கமலமுனி இங்க தான் இருக்காரு. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருவாரூர்ல உள்ள தியாகேசர் கோவில்ல தியாகேசருக்கு பக்கத்துல, அதாவது நீலோத்தம்பாளுக்கு பக்கத்துல உள்ள ஒரு அமைப்புல சுத்தி வரும்போது இந்த கமலாமுனியை நீங்க பார்க்கலாம். அம்பாள் சன்னதிக்கு பக்கத்துல இருப்பார். இவர் பார்த்து மனமுருகி வேண்டிக்கிறதுனால என்ன வேணாலும் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சித்தர்கள் எல்லாருமே நமக்கு நிறைய விஷயத்த கொடுப்பாங்க அப்படின்னு இப்போ வரைக்கும் நம்பப்படுது. அத மாதிரி விஷயங்கள்ல இந்த சித்தர் எதை கேட்டாலும் நியாயமா இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பாராம். அத மாதிரி இவர்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்ததாகவும் இப்போ வரைக்கும் சொல்லப்படுது. அந்த இடத்துக்கு நீங்க போய் பார்த்தீங்கனாலே தெரியும், ஏதாச்சும் 4-5 விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருக்கும். யாராச்சும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்படியாப்பட்ட அமைப்புல தான் இந்த சித்தர் இப்பவும் இருக்காரு இந்த கோவிலுக்குள்ளார. 11 சித்தர்கள் எல்லாருமே வித்தியாசமா வாழ்ந்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல ஒரு சித்தரா இந்த கமலமுனி 4000 வருஷம் 48 நாள் வாழ்ந்து இங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. இன்னொருத்தவர் நம்ம திருமூலர். அவர் எங்க ஜீவசமாதி அடைஞ்சிருக்காருன்னா சிதம்பரம் கோவில்ல தான் அடைஞ்சிருப்பாரு. அவரு 5000 வருஷம் வாழ்ந்திருப்பாரு. அப்படின்னா இந்த கோவில் எல்லாமே ரொம்ப பழமையான கோவில்களா இருந்திருக்கணும். அதனாலதான் இது ஆதி கோவில் அப்படின்னு இப்ப வரைக்கும் நம்பப்பட்டுட்டே இருக்கு. இந்த கோவில்ல இல்லாதது இல்ல, சொல்லாததும் இல்ல. அவ்வளோ விஷயங்கள் இந்த தியாகராஜர் கோவில்ல இருக்கு. கண்டிப்பா நீங்க போய் பார்க்கும்போது இங்க உள்ள கமலாமுனியும் பார்த்துருங்க. ஒரு நாள் கண்டிப்பா பத்தாது, முழு நாளும் தேவைப்படும். அப்பயுமே முழுசா முடிச்சிருக்க முடியாது பார்த்து. ஆனா இந்த கோவிலை கொஞ்சம் கொஞ்சமா வச்சு ரசிச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இத மாதிரி இன்னொரு அடுத்த தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.